நிவின் வருவார்னு காவேரி வந்து ஏமாந்து போகிறாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. ஃபோன் வேறு ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. அந்த டைமில் வந்து இந்த வாட்டி என்னை ஏமாத்திட்டியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து அவங்ககிட்ட கோச்சிக்கிறா. அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம விஜய் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. கண்டிப்பாக நாளைக்கு கல்யாணம் நடக்கும், வந்து நீ மனசை தளர விடாத யமுனா, நீ எந்த முடிவுக்கும் போயிடாத, நாளைக்கு கண்டிப்பாக உனக்கும் நிவினுக்கு கல்யாணம் நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாரு. ஒன்றும் புரியாமல் யமுனா வந்து சரின்றாங்க. அடுத்து வந்து இங்கே மனசை கஷ்டப்பட்டு யமுனா அழுதுட்டு இருக்கிறத பார்த்து சாரி யமுனா, என்னை மன்னிச்சுட்டுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இல்லைக்கா, மாமா சொல்லியிருக்காரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து நிவினுக்கு உனக்கு கல்யாணம் நடக்கும், நான் நடத்தி வைக்கிறேன்னு இருக்காருக்கா, அவரை நம்புறேன்றாங்க. அதை கேட்டு காவேரி குழப்பம் அடைகிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு, நிவினை பார்க்குறதுக்காக நம்ம விஜய் போகிறாரு. நிவின் கிட்ட எல்லா விஷயத்தையும் விஜய் சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் காவேரி விரும்புகிறேன், அவளை கைவிட மாட்டேன், கொஞ்ச நாள் பொறுத்து எங்களுக்கு வந்து நாங்கள் 2 பேர் பிரிய மாட்டோம், எப்போவுமே சேர்ந்து தான் இருப்போம், காவேரி நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாரு. அதனால் வந்து உங்களை விரும்புகிற நீங்கள் நம்ம யமுனா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா காவேரிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், காவேரி வந்து சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, காவேரிக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டு நிவினும் சம்மதிக்கிறாரு. ஆனால் நீங்கள் எக்காரணம் கொண்டு வந்து நல்லா பார்த்துக்கணும், காவேரியை கஷ்டப்படுத்திடக்கூடாது, காவேரியை காலை ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கன்றாரு. அதே மாதிரி விஜயும் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக நிவினும் வந்துடுறாரு. நிவினை பார்த்து யமுனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தேங்க்ஸ் மாமான்னு சொல்லிட்டு விஜய்க்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து நிவின் கிட்ட யமுனா வந்து பேச போகிறாங்க. ஆனால் அமைதியாக இருக்கார் நிவின், எதுவும் பேசாமல். உடனே வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பாக நிவின் வந்து மனசு விருப்பம் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. ஆனால் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அவர் மனசை மாற்றி எப்படியாவது என்னை விரும்ப வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க யமுனா. அடுத்து வந்து இங்கே காவேரியும் வந்து நிவினுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. காவேரியை பார்த்து முறைச்சிட்டு அமைதியாக இருக்காரு. எப்படி சொல்லி நீங்கள் சம்மதிக்க வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட விஜய் சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதேபடி ஏற்பாடு பண்ணுறாங்க. கரெக்டாக கல்யாணம் நடக்கும்போது அங்கே வந்துடுறாரு பசுபதி. பசுபதி பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பசுபதி வந்து என் மருமகனுக்கு எப்படி வந்து கல்யாணத்தை வந்து திடீர் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுவேன், உனக்கு எவ்வளோ தைரியம்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்து கேட்குறாரு. விஜய் வந்து இங்கே பாருங்க, தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க, அவர் மேஜரு, அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, மாமா வந்து என்ன வேணால் சொல்லலாமா, அவர் இஷ்டம், அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார், உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்கன்றாரு. நான் விட மாட்டேன், இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன், என் மாப்பிள்ளை வந்து தாலி கட்டவே கூடாது, உடனே வந்து என்னோடய தங்கச்சியை நான் வர வைக்கிறேன், எனக்கும் என் தங்கச்சிக்கு 1000 பிரச்சனை இருக்கும், ஆனால் என் மாப்பிள்ளையை கூட்டின்னு வந்து திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ண பார்க்குறீங்களா, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாரு. உடனே வந்து அவருக்கு விருப்பமே கிடையாது, அவன் காவேரியை தான் விரும்பினா, எனக்கு நல்லாவே தெரியும், காவேரிக்காக என் பொண்ணை கூட சொத்தை கூட தூக்கி போட்டவன் அவன், அப்படிப்பட்டவன் வந்து யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறானா, வேணுமே வந்து ஏதோ பண்ணி அவனை வந்து கல்யாணம் பண்ண வச்சிட்டிங்களா, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. என்ன நினச்சிட்டீங்க, அக்காவும் தங்கச்சியும் இஷ்டத்துக்கும் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறீங்களா, பணக்கார மாப்பிள்ளை கிடச்சா உங்களுக்குலாம் போதுமா, எவ்வளோ அசிங்கமால உங்களுக்கு அப்படிலாம் பேசுகிறாரு. அதெல்லாம் கேட்டு காவேரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டீங்க, நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து செமையாக சண்டை போடுறாரு. மரியாதை இங்கேருந்து போயிடுங்க அப்படின்றாரு. இப்போவே இந்த கல்யாணத்தை நீத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து இங்கே பாருங்கள் மாமா, எனக்கு விருப்பம் இருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், நான் வந்து யமுனாவை விரும்புகிறேன், அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்கள் வேலை என்னமோ அதை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிடுறாரு. உடனே யமுனாவுக்கு சந்தோஷம் தாங்கவும் இல்லை. நிவின், நீ இப்படி பண்ணுறல, உன்னை பார்த்துக்கிற இரு, இப்போவே வந்து என் தங்கச்சிக்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ணுறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போங்க போங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. கிளம்ப ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து காவேரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதை பார்த்துட்டு விஜய் வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன பண்ணிடுவார் இந்த பசுபதி, நானும் பார்க்குறேன், உங்களுக்கு பசுபதி பற்றி தெரியாது, ரொம்ப மோசமானவர் அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் பார்த்து தானே இருக்கேன், பார்த்துக்கலாம் விடுங்க, முதல்ல கல்யாணத்துக்கு தேவையான விஷயத்தெல்லாம் பார்க்கலாம், சீக்கிரமாக மணவரில் வந்து உட்காருங்க 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிவினும் யமுனாவும் வந்து மணவரில் உட்காடுறாங்க. இதோட முடியுது.